கட்டார் விமான சேவையில் வணிக வகுப்புல பயணம் செய்ததை ஒரு குறுகிய காணொலியாக முதல் வெளியிட்டிருந்தேன். விமானம் புறப்படுவதற்கு முன்னுக்கே நான் ஒரு கொக்டெயில் ஒன்று எடுத்திருந்தேன். அதைத் தொடர்ந்து விசேடமான அரேபியன் கோப்பியோட ஒரு பேரிச்சம்பளமும் தந்திருந்தார்கள். குடிபானங்களுக்கு வரமுறை இல்லை, அதாவது நீங்கள் எவ்வளவு வேணுமென்றாலும் குடிக்கலாம். இந்த காணொலியை பார்த்த பிறகு ஒரு 4.5 மணித்தியால பயணத்துல இந்த அனுபவத்தை பெறறதுக்காக நீங்கள் $600, அதாவது 1,80,000 இலங்கை ரூபாயை செலவிடுவீர்களான்னு பின்னூட்டத்துல சொல்லிட்டு போங்க. 2024 ஆண்டு சிறந்த வணிக வகுப்பு சேவைக்காக விருது பெற்ற அதன் சேவையை, அந்த அனுபவத்தை மதிப்பாய்வு செய்யத்தான் இந்த காணொளி. 32 வணிக வகுப்பு இருக்க கொண்ட அந்த விமானத்துல 5 பயணிகளுக்கு ஒரு விமான பணிப்பெண். 2வது தடவையாகவும் அதே கொக்டெயில தெரிவு செய்தேன். அதோட கொஞ்சம் ஸ்நாக்ஸும் தந்திருந்தார்கள். உணவும் உங்களுக்கு எப்ப வேண்டுமோ அப்ப பரிமாறப்படும், அதாவது உங்களுக்கு எத்தனை மணிக்கு உணவு பரிமாறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த இரவுணவு பட்டியல்ல தெரிவு செய்வதற்கு 3 தெரிவு இருந்தது. அதாவது ஸ்டார்டர்ல 3 தெரிவு, மெயின் டிஷ்ல 3 தெரிவு, டிசர்ட்ல 3 தெரிவு. ஆரம்ப உணவுக்கு நான் எடுத்தது லொப்ஸ்டர், தந்தூரி மசாலாவில் பிரட்டி கிரில் பண்ணியிருந்தார்கள். மெயின் டிஷ்ஷுக்கு நான் தெரிவு செய்தது ஸ்ரீலங்கன் கிங்ஃபிஷ் கறி, அதோட மசாலா தடவி சமைச்ச ஈரப்பிலாக்கா கறி, அதோட சப்பாத்தி, அப்பளம், மாங்கோ சட்னி, ஊறுகாய், பச்சை மிளகாய், லீக்ஸ் அண்டு ஏராளமான சைட் டிஷ். ஆரம்ப உணவும் சரி, மெயின் டிஷ்ஷும் சரி, ஆஹா ஓஹோன்னு சொல்லிக் கொள்ற மாதிரி இல்ல, ஆனா ஓகேயா இருந்தது. வைனும் சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தெரிவு செய்வதற்கு பல உயர்தர வைன் வகைகள் இருந்தது. இனிப்புக்கு ஒயிட் சாக்லேட் மூஸ் ஒன்றும், அதோட குங்குமப்பூ ஏலக்காய் போட்ட சாயும். அந்த கனவு பயணம் இனிதே நிறைவு பெற்றது.